Hey guys, welcome to Mojo Gaming. Okay, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட் ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய பொக்கேமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் சூப்பரான பொக்கேமான்ஸ்லாம் நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது கைஸ், ஓகேவா? ஸோ இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஃபைனல் பேட்டிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டில் கில் பண்ணுற மாதிரி பொக்கேமான்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி ஆகணுங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பொக்கேமானையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறேன். ஸோ ரைட் ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டாவையா இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அவன் வந்து எவால்வ் ஆகிட்டான் கைஸ், திடீர்னு எவால்வ் ஆகிட்டான். நானே எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்டிங்கில் காட்ட முடியல. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ டக்குன்னு எவால்வ் ஆகிட்டான். ஆனால் அவன் தலையில் இருக்கிறதாங்க கைஸ் ரொம்பவே கடுப்பாக இருக்க பாருங்களா. தலைமால வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் சுத்தமாக எனக்கு இந்த இவனோட எவல்யூஷனே பிடிக்கல. ஸோ இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஃபயர் டைப் கிடச்சிட்டுன்னு வச்சுங்களேன், இவனை தூக்கி போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம், சரியா? சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு ஏதாச்சும் புது பொக்கேமான் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கு. ஸோ நம்மளுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேக் கிடைக்கும். அந்த பேக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎம் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இவன் எவால்வ் ஆனவனே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குறான் பாருங்க எல்லாரையும். ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃப்ளெச்லிங்கோட ஃபெதர்ஸ் கிடைக்குதா? மேபி இது எதுக்காச்சும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு இந்த மாதிரி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்பி ஏறுது பாருங்க. ரொம்ப அதிகமாக ஏறல, லைட்டாக ஏறுது, அவ்வளோதான். ஓகே, நான் இந்த சைடு அப்படியே தேடிக்கிட்டே போகிறேன். இந்த இடத்துல ஏதாச்சும் நம்மளுக்கு புது பொக்கேமான் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க கேஸ், ஏதோ புது பொக்கேமான். ஓகே, இதெல்லாம் என்ன கரும்புனே தெரில, வினோதமாக இருக்குது கேஸ் இது. சரி, இது நான் பால் போட்டே பிடிச்சிக்கலாம். லெவல் 5 தானா? ஓகே, மாட்டிக்கோ மாட்டிக்கோ மாட்டிக்கோ. நைஸ், மாட்டிக்கிச்சு. ஒரு புது பொக்கேமான் அடிச்சு நொறுக்குது எல்லாத்தையும். கதறானுங்க பாருங்க இவனுங்களை போட்ட உடனே. இந்த இடத்துல என்ன இவ்வளோண்டு இங்கே ஸ்பானாக இருக்கு. ஓகே, இது எல்லாம் போட்டு விடு. ஸோ நம்மளுக்கு கிராஸ் டைப் மூவ் ஏதாவது நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஃபைட் கொடுக்கறதுக்கு. ஓகே, போன் ஹீல் கிடச்சிருக்கு. சரி கேஸ், வாங்க இவங்க கூட சண்டை போடலாம். இவங்களோடலாம் சண்டை போடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காயின் கிடைக்கும், அதுக்காக தான். ஓகே, என்ன பொக்கேமான் இருக்க போகிறான்னு தெரில. இதுவா? இப்போ தான் அடிச்சு நொறுக்குனேன். ஓகே, ஸோ ஒரே அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். சூப்பர் எஃபெக்டிவ். போட்டு அடிச்சு நொறுக்கு. அவ்வளோதாங்க, ஒரே அடியில் முடிஞ்சு போச்சு. எதுக்கு? ஐ திங்க் இவன் ஃபுல்லாக முதலையே மாறினா மேபி நல்லா இருப்பானான்னு எனக்கு தெரியல கைஸ். ஆனால் இப்போ இந்த ஃபார்மில் கொன்றாவையாக இருக்கிறான் கைஸ். இவனை பார்ட்டியில் ஆட் பண்ணவே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ அவ்வளோ கேவலமாக இருக்கிறான். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் இவன் தான். இங்கே பாருங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா சூடோவா எவால்வ் ஆகும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிபால் போட்டே பிடிக்கிறேன். ஆக்சுவலி இப்போது அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பொக்கிபால் வாங்கணும் கைஸ். நைஸு, பிடிச்சிட்டேன். ஸோ அகெயின் ஒரு புது பொக்கிமான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. கேஸ் லீக் 13வது லெவலுக்கு போயிருக்கா. சீக்கிரமாக மேஜிக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 20வது லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் கைஸ். ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்கவே மாட்டேங்குது. 10-20 தான் கிடைக்குது. இங்கே பாருங்களேன் என்னென்னமோ பண்ணுறான். சரிடாடி, சரி உள்ள வா. வேறு ஏதாச்சும் இங்கே பாருங்க, இது என்னது கோஸ்ட் டைப் பொக்கேமானா? ஐ திங்க் இது எவல்யூஷன் ஃபார்மேக்கா. அந்த இடத்துல பீச்சு கைஸ், நான் பீச்சு பார்த்தேன். ஐயோ கைஸ் இருங்க, சரி இருங்க, பாலை போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீச்சு கிட்ட போவோம். ஃபேன்ஸ் கிட் கூட அங்கே இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, நைஸு, பிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு இது தேவையில்ல, ஜஸ்ட் ஒன் டைம் பிடிச்சா போதும். இதோட எவல்யூஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கன்றாவே தான் இருக்கும். இங்கே தான் இங்கே எங்கேயோ பீச்சு பார்த்தேன். இதோ தெரியுது பாருங்க மேப்பில். இதோ இருக்கு பாருங்க பீச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் பொக்கேமான் கிடைக்க போகுது. ஐ திங்க் இது பிகேச்சுவாக கிடச்சிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, 6வது லெவலா? ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். சீக்கிரம் மாட்டிக்கோ 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 மாட்டிக்கோ. மாட்டிக்கிச்சு, சூப்பரு. ஹோமிக்கு பலு பார்த்தீங்கன்னா இந்த பிகேச்சு நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். சாரி, பீச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கலாம். நைஸ், ஒரு எலக்ட்ரிக் பொக்கேமான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக டெவலப் ஆகும். இது ஹோமி 13வது லெவலுக்கு போயிடுச்சா? இன்னும் 3 லெவல் போனால் எவால்வ் ஆகும். சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? என்ன இது? இது நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டேன், அதனால் வேணாம். அது
சைடுக்கு இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. பொக்கி பால் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால் இதெல்லாம் அடித்து நொறுக்கு. இதெல்லாம் காலி பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பேகு கிடைக்கிது கேஸ். அந்த பேகு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேணும் நம்மளுக்கு. ஆக்சுவலி நான் இந்த சைடு இன்னைக்கு போகிறது பிளானிங்கே கிடையாது. நான் ஏன் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன்? சரி ஓகே, நான் இந்த சைடு இன்னைக்கு போகிற பிளானிங் இல்லை. நான் இப்படி தான் போகணும். நான் இப்படி போகிறேன் வாங்க. இந்த சைடு போனால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான்ஸ்லாம் நிறைய இங்கே கிடைக்கும். நான் இப்படி போகிறேன். ஸோ இந்த சைடு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து இந்த பக்கம் போவோம். ஓகே, இந்த சைடு நம்ம கூட சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்கானுங்க. இங்கே ஏதோ ஒன்று ஓடுது. என்னது இது? பொக்கிமானா இது? ஓ, என்ன கேஸ் இது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேஸ் இது. பாருங்களேன், அந்த சேர் பண்ணுவாங்களே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஒரு பாலை தூக்கி போடு. மாட்டினா மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். 7வது லெவலு. சண்டை போட தேவையில்ல. சண்டை போட்டோன்னா ஒரே அடியில் செத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிடிச்சிட்டாங்க கைஸ். அகெயின் ஒரு புது பொக்கிமான். ஓ, இது எலக்ட்ரிக் ப்ளஸ் ஃப்ளையிங் டைப் பொக்கிமானா? இதுவும் எலக்ட்ரிக் பொக்கிமானா? நைஸு. ஓகே, நம்ம ஒரு எலக்ட்ரிக் பொக்கிமானை இங்கே பிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இது என்ன அட்டாக்கு? ஷிஃப்ட்டு. ஓகே, எனக்கு ஷிஃப்ட்டு நிறைய கிடைக்கிது. இருங்க, ஷிஃப்ட்டு கொடுப்போம். ஸோ பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, பீச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணோம். ஓகே, ஷிஃப்ட்டு இது கொடுத்துருவோம். தென் வேறு எந்த அட்டாக்கும் யூஸ் பண்ணாதா? ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணுமா? ஓகே, ப்ரொடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு கொடுத்துடலாம். ஷிஃப்ட்டு, பிளேயிங் நைஸு, தண்டர் ஷாக்கு, டைல் வெப்பு. ஓகே, நான் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு புது மூணு கொடுத்துருக்கேன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பீச்சுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றிடலாம். இங்கே வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது இருக்கா? ஸோ அதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிக்கணும். இங்கே எதுவும் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இங்கே ஒருத்தன் இருக்கான், அவங்க கூட போய் நம்ம சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல பாருங்க. ஓகே, இவங்க கூட அப்புறம் நம்ம சண்டை போடலாம். இது பேர் என்னமோ வச்சு பிச்சிராசு. என்ன கேஸ் பேர் இது? ஓகே, நான் சண்டை போட விரும்பல. நான் பாலை தூக்கி போட்டு பிடிச்சிடறேன். ஏன்னா லெவல் ரொம்ப கம்மியாக இருக்காது. ஸோ நம்ம பொக்கிடெக்ஸை ஃபில் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். பிச்சிராசு. ஓகே, ஐ திங்க் இது ஐரிசி வச்சிருக்க பொக்கிமான் தானே? மேபி இருக்கலாம். நைஸு, ஆட் பண்ணியாச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இங்கே நம்ம வந்து பிடிக்கிறோம் கைஸ். ஸோ மேஜிக்காக அப்படியே 13வது லெவலில் அப்படியே நிற்குது கைஸ். அதுக்கு எக்ஸ்பி கேண்டி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பி கேண்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது ஒரு வாட்டர் டைப்பு. நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் டைப்பு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடலாம். ஸோ ட்ராக்கல் யூஸ் பண்ணு. அவ்வளோதான் கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா அவன் செத்துருப்பான். எம்பர் யூஸ் பண்ணி முடிச்சு விட்ரு. அவ்வளோதான். ஒரே அடியில் முடிக்க வேண்டியது 2 அடி தாங்கிடுச்சு அது. ஓகே, அவன்ட்டு அவ்வளோதான் பொக்கிமான்னு நினைக்கிறேன். இந்த சைடு போய் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்தாண்ட சைடு போவோம். அந்தாண்ட சைடு போனால் நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்லாம் கிடைக்கும். இந்த சைடு மோஸ்ட்டாக நான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இங்கே எதாவது கிடைக்குதா? நைஸ், பெரிஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ மேலே வந்துட்டேன். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பொக்கிமான் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். மேப்பில் ஓகே, எனக்கு இந்த இடத்துல மான்லாம் இருக்கா? ஆனால் அது எங்கே ஸ்பான் ஆகும்னு தெரில. இந்த அணில் போய் எனக்கு பிடிக்கணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது கேஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிடிக்கணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் பிடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம பொக்கிடெக்ஸை ஃபில் பண்ணணும். நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மியாக நம்ம கொண்டுட்டு போனோம் கேஸ். நம்ம ஸ்கூலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பொக்கிமான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம வந்து உள்ளே போனோம் வேகமாக. ஓகே, பீச்சு பார்த்தீங்கன்னா 8வது லெவலுக்கு போயிடுச்சு. ஐ திங்க் இதில் பீச்சு வந்து தண்டர் ஸ்டோன் கொடுத்தா தான் எவால்வ் ஆகுமா என்ன? மேபி அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 16 அந்த லெவலுக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது பீக்கச்சுவாக எவால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரைச்சிவாக மாறத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து தண்டர் ஸ்டோன் கொடுக்கணும் போல். யாரா இது? இதெல்லாமா? இப்போ இதுக்கு மேலே போகணுங்க சார். அந்த இடத்துல ஸ்குவாடு மாதிரி ஏதோ இருக்குது. எப்படி போடுறது? ஸ்குவாடு கிடையாது போல், வேறு ஏதோ இருக்குது அங்கே. எப்படி போடுறது? வேறு இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணிட்டு தான் போகணும். அவ்வளோதான். இந்த சைடு இருக்கிறதுல மோஸ்ட்டான எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நம்ம யூஸ் பண்ணலாம் மிரடைன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற எபிலிட்டிலாம் உனக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகிற மாதிரி கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்ன இந்த இடத்துலலாம் பொக்கிமான் ஸ்பானாக இருக்குது? ஓகே, நான் அந்த லாஸ்ட்டுக்கு எப்போ போவேன்? அந்த லாஸ்ட்டுக்கு போகணுமே. கல் போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஓகே, தோருக்கு கேஸ் வழி. ஓகே, சுற்றிக்கிட்டு இப்படி போகணும்.
நம்ம பறக்கிற பொக்கிமான் ஏதாவது எடுத்துக்கிட்டு தான் வரணும் போல், வழி கிடையாது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் தான் போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ அந்த பொக்கிபால் எடுக்கிறதுக்கு வழி எதுவுமே இல்லை. நான் கேப் இருக்குன்னு நினச்சேன், கடைசியில் அந்த இடத்துல ரெண்டர் ஆகாமல் இருக்குது. சரி ஓகே, அப்போ நம்ம பறக்கிற பொக்கிமான் ஏதாவது எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து அங்கே வரணும் போல். ஓகே, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம் வாங்க. இப்போ எத்தனை பொக்கிமான் வச்சுருப்பான்னு தெரியலையே. ஐ திங்க் எல்லாம் லோ லெவல் தான் வச்சுருப்பான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும், அடிச்சு நொறுக்கலாம். ஓ, எலக்ட்ரிக் பொக்கிமான் செம்மையாக இருக்கே. இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் கைஸ். இதோட ஃபைனல் எவல்யூஷன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஓகே, எம்பர் யூஸ் பண்ண நைஸ். ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது பொக்கிமான் எதாவது இருக்குவானா? என்ன பாக்ஸிங் வரா மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. இங்கே தண்ணியில் தான் இங்கே இந்த சான்ஸ்கிட் இருக்கும். இதுலலாம் சான்ஸ்கிட் எவால்வ் ஆகுமான்னு தெரியல. நைஸ். இது வரைக்கும் பாருங்க சான்ஸ்கிட் இந்த இடத்துல எவ்வளோ உண்டு. ஓகே, ரெஸ்ட் அட்டாக் கிடச்சிருக்கு. இது எப்படா பிடிக்கிறது இப்போ? அந்தான சைடு தான் போய் பிடிக்கணுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கி போட்டுட்டுனா மாட்டிப்பான். இது எதாவது மூவ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். டக்குன்னு பாலை தூக்கி போட்டு பிடிச்சிடலாம். எங்கேயுமே மூவ் ஆகிற மாதிரி தெரியலையே. ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படியே வந்து நிற்கிது இது. ஓகே, பாலை தூக்கி போடு. ஜஸ்ட் மிஸ். கரெக்டாக தூக்கி போடு. இன்னும் கொஞ்சம் தாண்டா போடா. அவங்க கூட போய் சண்டை போடுறா. Many hours later. ஒன்று இப்படி போடுறான், இல்லை இப்படி போடுறான். சான்ஸ்கிட் பக்கத்துலேயே போய் நிற்க முடியலையே. கரெக்டாக போட்டேன். ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா என்னால் அட்டாக் பண்ண முடியல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எங்கேயாச்சும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாங்க இந்த சைடு இன்னும் கொஞ்சம் நிறைய சுற்றுவோம். பாட்டும் போயிட்டே இருக்கு கேஸ். இந்த இடமே பார்த்தீங்கன்னா பெருசு தான் நினைக்கிறேன் கேஸ். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் இந்த இடத்துல. புது புது பொக்கிமான் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே. இந்த இடத்துல சான்ஸ்கிட் பிடிச்சிட்டுனா நல்லாயிருக்கும். சான்ஸ்கிட் தான் என்னால் பிடிக்க முடிய மாட்டேங்குது. இந்த இடத்துல வேறு எங்கேயும் தண்ணி இல்லையாடா? ஐயோ. ஓகே, இந்த நான் போகிற வழியில் எங்கேயோ தண்ணி இருக்குது கேஸ். போர்ஷன்ஸு இந்த இடத்துல நிறைய கிடைக்குது. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரேங்க கேஸ். எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்டாக எதையுமே மிஸ் பண்ணல. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தாறு மாறாக நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே போகலாம் வாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறான். அவங்க கூட சண்டை போட்டு அப்படியே மேலே போகும். இது என்ன எவ்வளோ பண்ணதா? இல்லை. ஸோ இப்போ இவங்க கூட சண்டை போடலாங்க. செங்கடா இருக்க வாடாடி. ஓ, லேடியா இது? சேலஞ்ச் ஹைக்கர். ஐயோ, என்ன கேஸ் இது? தப்பான பொக்கிமானை இறக்கி விட்டுட்டனோ? நைஸு. அது ஏதோ வித்தியாசமாக இருக்குது. நம்மளோட அட்டாக் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அதிகம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ கேமரா அங்கே எப்படி நல்லா தெரியுது. என்னடா கிருகிருக்குன்னு சுற்றுறான். ஷிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு பெருசாக வேலை செய்யலை. சைபீம் யூஸ் பண்ணு. ஓகே, சூப்பர் கேஸ். ஷைபீம் வந்து ஓபியான அட்டாக்கு ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருச்சு. அந்த இடத்துல ஏதோ பொக்கிபால் மாதிரி இருக்குது கேஸ். வாங்க அங்கே போகலாம். இது என்னது? இது ஷைனியா? இது ஷைனி இல்லை. இந்த இடத்துல இன்னொரு பீச்சு இருக்குது. இது மட்டும் 20வது லெவலில் இருக்கான். செம்மையாக இருக்கும். 6வது லெவலா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள்கிட்ட இதோட ஹை லெவலில் இருக்குது. சும்மா பால் மட்டும் போட்டு பிடிச்சி வச்சுப்போம். மாட்டிக்கிச்சு. சூப்பர். இந்த இடத்துலயாச்சும் நம்மளுக்கு சான்ஸ்கிட் கிடைக்குமா? மிரல் இருக்குது. ஷிஃப்ட் அட்டாக் அகெயின் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்னடா இந்த இடத்துல சான்ஸ்கிட்டே காணோம். நான் அதை பிடிக்கலான்னு பார்த்தா நம்மகிட்ட இல்லாத ஒரு பொக்கிமான் இப்போதைக்கு அதான். இப்போ நான் அந்த பாலை போயிட்டு எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே. அங்கே ஒரு பொக்கி பால் இருக்குது பாருங்க கைஸ், அதை எடுக்கணும் கைஸ். நான் சான்ஸ்கிட்டு இங்கே இருக்குது. எவ்வளோ எக்ஸ்பி இருக்குது? 25 ஏறி இருக்கா? நைஸ். இப்போ இந்த சான்ஸ்கிட்டு எப்படி பிடிக்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மாட்டிக்கோ. ஓகே கைஸ், கரெக்டாக பாலை போட்டேன் கைஸ். 8வது லெவல் சான்ஸ்கிட்டு. ஓகே, இதை விடக்கூடாது. ஐ திங்க் இது எவ்வளோ வச்சுன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே, ப்ரோக்கன் ஃப்ரீ. வா, நல்ல அட்டாக்கு கைஸ். ஓகே, ஐ திங்க் அவன் ஃபுல்லாக சாக மாட்டான். நைஸ்ரா, இதான் கைஸ் நம்மளுக்கு வேணும். ஓகே, கன்ஃபியூஷன் ஆகிடுச்சாமா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்கலாம். வாட்டர் கன் நைஸு. அப்பயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் யூஸ் பண்ணுது கைஸ். அது கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் பாலை தூக்கி போட்டு பிடிச்சிருவோம்ல. மாட்டிக்கோ மாட்டிக்கோ. மாட்டிக்கிச்சு.
சூப்பர். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சான்ஸ்கிரிட்டும் கிடச்சிடுச்சு. நைஸு. இப்போ அவனை யாருக்கு பலி யூஸ் பண்ணுறதுனே தெரியலையே. ஸோ வாட்டர் ப்ளஸ் பக் டைப் ஆமா இவன். நம்ம இப்போ வச்சுக்கலாங்க சிவனை. கேஸ் லீக்கையும் தூக்கி போட முடியாது, டிக்லட்டையும் தூக்கி போட முடியாது. கிரவுண்ட் டைப்பு மேஜிக் அப் மட்டும்தான் என்ன இப்போ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கான். ஒரு வாட்டர் டைப்பு கேரிடோஸை அவால்வ் பண்ணுறதுக்காகவே அவனை விட்டு வச்சுருக்கோம். சரி ஓகே, ஸ்கான்ஸ்கிட் அப்படியே கிடக்கட்டும் கைஸ், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்த நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஸ்கூலுக்குள்ளே போகிறேன். ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அது ஒரு எபிசோடாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவாக போகுது. கதையாக எல்லாரு கூடயும் பேசுகிறானுங்க. அவ்வளோதான். நான் பொக்கிபால் எங்கேயும் நான் மிஸ் பண்ணல. ஓகே, சூப்பர் போர்ஷன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. ஸோ அந்த 2 பேர் கூடயே நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி வரும். இந்த இடத்துல ஒருத்தர் தானே, ஹைக்கர் தானே. ஓகே, இந்த ஹைக்கர் பொண்ணுங்க தான் இருக்கு. ஓகே, சண்டைக்கு வா. ஸோ போன வாட்டி ஏதோ டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இந்த வாட்டி என்ன மாதிரி பொக்கிமான்னு தெரில. ஓகே, சைபிஎம் யூஸ் பண்ணு. சூப்பர் கிரிட்டிக்கல் ஹிட்டாம்பா சைபீமு. நல்ல டேமேஜ் கைஸ் இருக்கு. எதையாச்சும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கினே போகணும் கைஸ். எதையுமே நம்ம மிஸ் பண்ணிருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போனோம். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ எந்த இடத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மிஸ் பண்ணல. இது என்னடா இது? இதுவா முடிச்சு விட்ரு. ஆக்சுவலி எனக்கு இதுதாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதை நான் பார்த்தேன். ஐ திங்க் யாராச்சும் அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு நான் எடுத்துக்கிறேன். இது என்ன கருமனே தெரில இது. ஓ ஓகே, ஏதோ காயின் மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு. ஓ, அதை போயிட்டு கிளிக் பண்ணணுமா? அடச்சா, இதை தெரியாமல் அந்த இடத்துல நான் நிறைய மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே. ஐயோ, இப்போ மறுபடியும் அவ்வளோ தூரமா? சரி வேணா விடுங்க. ஓகே, ஸோ இங்கே ஒருத்தவன் இருக்கான். இவங்க கூட சண்டை போட்டு இந்த பொக்கிமான் சென்டரில் போயிட்டு நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். நைஸ். ஏய், இதெல்லாம் வர இருக்கா? இதோட ஃபைனல் எவல்யூஷன் நல்லா இருக்கும் கைஸ். காக்கா மாதிரி பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ நம்மளை கர்ச்சஸ்லாம் பிடிச்சி வச்சுப்போம். ஓகே, சைபீம் யூஸ் பண்ணு. சைபீம் மட்டுமே போட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா. போட்டு ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. சைபீம் ஓபி கைஸ். 32 இதுதான் கிடச்சிருக்கா, எக்ஸ்பி தான். ஒவ்வொரு வாட்டி இந்த பொக்கிமான் சென்டரில் போயிட்டு நம்ம பொக்கிமான் ஹீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பொக்கிமான் எங்கெங்கே இருக்கும் அப்படின்லான்ட்டு. ஏற்கனவே கொஞ்சம் வாங்கினேன், இப்போ கொஞ்சம் வாங்கிக்கிறேன். ஓகே, 4 ட்ரைனரை டிஃபீட் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ கொடுக்குறான்றானுங்க. ஓ, தண்டர் வேவ். நைஸு, கிடச்சிருக்கு. தண்டர் வேவ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். மேஜிக் அப்போ எப்படியாச்சும் கேரிடோஸாக நம்ம வந்து எவால்வ் பண்ணுங்க. அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக எக்ஸ்பிலாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக எக்ஸ்பி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவன் எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடுப்பாக இருக்கு. இல்லைனா அவனை வந்து பேட்டில் கறக்கி விடுவேன். ஃப்ளாஷ் அட்டாக் தவிர எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ சம்மரியில் போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், காட்டுவான். ஃப்ளாஷ் அட்டாக் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர ஒரு அட்டாக்கும் கிடையாது. எதாவது கற்றுப்பானாலும் கற்றுக்கவும் மாட்டேங்கிறான். சரி, இப்போதைக்கு நான் என்னோட சான்ஸ்கிட்ட எடுத்து நான் மூவ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ டிக்லட்டிக் பலம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எதை உள்ளே வைக்கிறதுனே தெரில எனக்கு இப்போ. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். இது இங்கேயே இருக்கட்டும். ஸோ அகெயின் இப்போ எனக்கு ஒரு தண்டர் வேவ் கிடச்சதில்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீச்சுக்கு கொடுத்துருவோம். ஓ, தண்டர் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணுமா? ஸோ வேணாம், நான் பீச்சுவே யூஸ் பண்ணு. ப்ராடக்ட்டு நைஸு. தண்டர் வேவ் டைல் வேவுக்கு பதில் இதுன்னு யூஸ் பண்ணு. ஓகே, நம்ம இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க. நைஸு. இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டு இருப்பேன். ஸோ கைஸ் வாங்க உள்ளே போகலாம். ஓ, இங்கேயும் என்னால் கீழே இறங்க முடியுமா? அப்போ அந்த லாஸ்ட்டில் போயிட்டு நம்மளுக்கு அங்கே ஒரு பொக்கிபால் பெண்டிங் இருந்தால அதை போயிட்டு எடுத்துக்கலாங்க. அதில் ரேர் கேண்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு. ஓ, லக்ஸூரியஸ் பால். வாவ். இருங்க, என்னால் மேப்பில் டெலிபோர்ட் ஆக முடியுமா? டெலிபோர்ட் ஆக முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஏய், சூப்பரு. என்னால் டெலிபோர்ட் ஆக முடியுது. பரவாயில்ல கைஸ். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இந்த மாதிரி இடத்துக்கு நம்மளால டெலிபோர்ட் ஆகலாமா? சரி ஓகே, நம்ம பொக்கிமான்லாம் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நம்மளோட பொக்கிமான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. இல்லை மேஜிக் ஆப் மட்டும் தான் தக்குரியாக இருக்கிறான், மற்றபடி எல்லாம் சூப்பரு. அவனுக்கு யூஸ் பண்ண ரேர் கேண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பொக்கிமானுக்கு யூஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்களேன், பங்கமாக வந்திருக்கும். சரி ஓகே, நம்ம ஸ்கூலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதெல்லாம் என்னது? செம்ம, எவ்வளோ பெரிய கேட்டு. ஓய் மஜாக்கோ.
டிஜே மலையில் நீ சில ட்ரைனர் கூட சண்டை போட்டு ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சரி வா நம்ம 2 பேரும் பேட்டில் பண்ணலாம், நீ அந்த சண்டையில் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, பேட்டில் போகிறதுக்கே எவ்வளோ தூரம் போகிறாங்க? ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பேட்டிலா பிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை பிச்சு. ஓ அது கிராஸ் டைப்பில். எஸ் அவகிட்ட 2 பொக்கிமான் இருக்காமா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் அ வெரி எஃபெக்டிவ். தண்டர் வேவ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணு. ஸ்க்ராட்ச் அட்டாக்கா? ஓகே எனக்கு நல்ல டேமேஜ் விழுது. ஓ பேரலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு தான் தப்பி தவறி கூட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொக்கிமான் கை வைக்கக்கூடாது. நல்ல டேமேஜ் கைஸ். ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அட்டாக் போட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் தடுத்துரும். ஓ பேரலைஸ் ஆனதுனால மூவ் பண்ண முடியலையாமா? ஐய. ஸோ பொக்கிமானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏய் ஓகே நீ வெளியே வா. நான் இவனை அவ்வளோவா நான் யூஸ் பண்ணவே இல்லையே. கேஸ்லிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அட்டாக் கொடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். போடு. கடிக்கிற அட்டாக்கா? கேஸ்லிக்கே கடிக்கிற அட்டாக்கா? நீ கடிக்கிறனா நீ வந்து லிக் அட்டாக் போடு. லிக் அட்டாக்ல அது பேரலைஸ் ஆகிடுன்னு பார்த்தேன். ஓகே கன்ஃபியூஷன் ரே வேலைக்காவது. ஹைப்பர் நாய்ஸ் யூஸ் பண்ணு. ஓகே அகெயின் லிக் அட்டாக். சூப்பரு. அகெயின் லிக் அட்டாக். நைஸ் கேஸ். முடிச்சு விட்டாச்சு. ஐ திங்க் நம்மளோட கேஸ்லிக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பவரை பூஸ்ட் பண்ணணும் கைஸ். ரொம்ப லெவல் கம்மியாக இருக்கான். ஓகே நான் பொக்கிமானை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே நீ வெளியே வா. நம்ம அண்டாவை இறக்கி விட்டோம்னு வச்சுக்கலாம் ஒரே டேல முடிச்சு போட்டுருவான். ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டால் நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். ஓகே சை பீம் யூஸ் பண்ணு. சை பீம்லேயே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறலாம். என்னது இது? எதை யூஸ் பண்ணுறா கைஸ்? ஓகே ஓ மெகா எவல்யூஷன் மாதிரி இதில் ஒரு எவல்யூஷன் இருக்கா? தலைக்கு மேலே பல்ப் எரியுது. என்ன கரும கைஸ், தலைக்கு மேலே பல்ப் எரியுது. போடு. சைபீம் ஓபியா வேலை செஞ்சது. மோர் பவராமா? தண்டர் ஷாக் எனக்கு பயங்கரமாக விழுமோ? ஆமாம் கைஸ் தண்டர் ஷாக் எனக்கு பயங்கரமாக விழுது. ஆனால் எனக்கு டேமேஜ்லாம் ஒன்றும் பெருசாக விழலை. ஓகே அகெயின் சைபீம் யூஸ் பண்ணு. என்ன கைஸ்? ஐயோ கிரிட்டிக்கல் ஹிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை கைஸ், எப்படியோ ஜெயிச்சிட்டோம். நல்லா இருக்கு கேஸ் அந்த அட்டாக் பார்க்கறதுக்கு. 67 XP கிடச்சிருக்கு நம்மளுக்கு. என்னால் நம்ப முடியல நீ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உன்னை பாரு நீ ட்ரேஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறா. ட்ரேஸ் லைட்ஸ் ஸ்பெல் கரெக்டாக பண்ணுறேனான்னு தெரில. ஐ திங்க் ஒரு ஷைனி ஃபார்ம் மாதிரி மாறிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பேர் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன உன்னால் அந்த மாற முடியாதா அப்படின்னு மட்டும் கேட்குறா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மேபி ஸ்கூலுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறா. உங்க கூட சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே மறந்துடுறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே ஸ்டோன் வேறு நம்மளுக்கு கொடுத்துருக்க கைஸ். சூப்பரு நைஸு. ஸ்கூலுக்குள்ளே போகிறோம் கைஸ். நான் பொக்கிமானை ஹீல் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தேன். அப்படியே டேரெக்டாக நம்ம உள்ளே போயாச்சு. செம்ம ஸ்கூலுக்குள்ளே போயாச்சு. வா எவ்வளோ பெரிய ஸ்கூல் கைஸ் இது. இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக உதறுது, அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பிளிங்க் ஆகி வருது பாருங்க. ஐ திங்க் ஏதோ கிளிஜ்ஜுன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே. இப்போ இது நம்மளுக்கு இந்த ஸ்கூலில் நடக்கிற இந்த ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து அகெயின் ஒரு ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோம் கைஸ். அந்த ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொக்கிமான்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து நோக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெசகோசா பிகஸ்ட் சிட்டி இன் பால்டியா. ஓகே இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால்டியாவா? இந்த ஸ்கூலோட பேர் வந்து மெசகோசா. நைஸு. செம்ம பெரிய ஸ்கூல் கைஸ். பார்க்குறதுக்கு அப்படியே இந்த ஹார்ட்வேர்ட்ஸில் வர மாதிரியே இருக்குல்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈவிவே அகாடமியோட மெயினான இடத்துக்கு நம்ம இப்போ இங்கே போகணுமா? செம்ம நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது கைஸ் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இருக்கா இங்கே? இங்கே பாருங்க ஸ்மாலை. ஆனால் இதெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியாது, ஜஸ்ட்டு டெக்கரேட்டுக்காக வச்சுருக்கானுங்க. ஓகே ஸ்கூலுக்குள்ளே போகாமல் இப்படியே நம்மளால் வெளியே கூட போக முடியும் போல கைஸ்.
சரி இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். டேரெக்டாக வெளியே போகிற கேட் இருக்குது. இந்த கேட் வெளியே போனால் டேரெக்டாக நம்ம வெளியே போயிடலாம். இது என்னது இது மேகசின் விற்கிற இடமா? உள்ளே போக முடியுமா? உள்ளே போக முடியல. ஜஸ்ட் இங்கே இருக்கிறது முக்கால்வாசி எல்லாமே ஷோகேஸ் தானா? இதெல்லாம் பேசவே முடியல. இதுக்குள்ளே போக முடியுமா? உள்ளே போக முடியுது. ஓகே. ஓ சாப்பாடெல்லாம் நம்மளால் வாங்கலாம் போல கைஸ். பனானா, ஸ்ட்ராபெரி, டொமேட்டோ, பிக்கிள்ஸ். பனானா வாங்கிக்கிறேன். காசு நிறைய வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, சும்மா நான் வாங்கி வச்சுக்கிறேன் இதெல்லாம். ஏன்னா இது மட்டும் இருந்தால் போதும். என்ன சாப்பாடு விற்கிற இடமா இது? கண்டிப்பாக இதுக்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போக முடியுது. ஓகே வெல்கம். நியூ சாண்ட்விச் விற்கிற இடமா இது? இதை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெஜெண்டரி பொக்கிமானே கரெக்ட் பண்ணோம். ஓடேங்கப்பா இவ்வளோ காஸ்ட்டா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொக்கிமான் கொடுத்தா அதோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் போல். இங்கே பாருங்க கைஸ், ரைட் டைப்பு, ஃபைட்டிங் டைப்பு, வாட்டர் டைப்பு, எக்கு பவரா? ஓகே இதில் எக்குலாம் கூட போட வைக்க முடியுமா என்ன? ஓ ஓகே. காசு வேறு பயங்கரமாக போகுது எனக்கு. இருந்த காசுலாம் இப்படி தண்ணியாக செலவு பண்ணுறேனே. சாப்பிட்றாங்க சிவன். நைஸு, ரொம்ப காரமாக இருக்காமா? செம்ம. ஓ எக்ஸ்பி ஏறி இருக்கு கேஸ் எனக்கு. சரி இந்த இடம் ஓகே தான். இதுக்குள்ளேயும் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இது தான். ஓகே நான் வெளியே வந்துடுறேன். ஸோ நிறைய காசு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடத்த நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்க்கலாம். இது என்னடா இது? பொக்கிமான் கார்டு விற்கிற இடமா? பேட்டில் ஐட்டம்ஸ். ஓ கைஸ் இங்கே பாருங்க, இதுலேயே என்னென்னமோ இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம பொக்கிமான் கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு காசு இல்லை, காசு இருக்கும்போது வாங்கி கொடுத்துக்கலாம். என்னென்னமோ இருக்கு கைஸ். இதெல்லாம் நம்ம பொக்கிமான்ஸ் கொடுத்தா அது பவர்ஃபுல்லாக மாறிடும்னு நினைக்கிறேன். பொக்கி பால்ஸ். இப்போ என்னால் 2 பால் வாங்க முடியும். ஹீல் பால் வாங்க முடியும், அப்புறம் நார்மல் பொக்கி பால் வாங்க முடியும். ஓகே அது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே கேஸ்லாம் வாங்கி போடுறது. கலர் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்குமா? ஓகே இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே டீலில் விடுவோம். இந்த கடையை நம்ம நாம வச்சுக்கணும் கைஸ். நல்லா இருக்கு கைஸ். நம்மள்ட்ட நிறைய காசு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம செலவு பண்ணுவோம். அவ்வளோதான். நம்ம ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி எனிவே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க அந்த சின்ன சின்ன மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிடுவோம் கைஸ். ஓகேவா? ஸோ ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னா நமக்கு தாறு மாறாக நம்மளுக்கு புது புது பொக்கிமான்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறோம்ல, அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்ட பிறகு நம்மளுக்கு நெக்ஸ்ட் மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவானுங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அங்கே நடக்கிற மிஷன்ஸ் அங்கே இருக்கவங்கள்ட்ட நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பொக்கிமான்ஸு எங்கே ஜிம் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போன பிறகு தான் நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க மிஷன்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே ஓகே சேவை போட்டேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். சரியா? சரி கேஸ் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களை சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.